என்ன நண்பர்களே, இந்த ஒரு குரல் போதும்ல. பார்க்க தேவதை மாதிரி இருந்தாலும் பாடும்போது இடி முழக்கம் மாதிரி ஒரு குரல். அதுதான் ஸ்ட்ரே கிட்ஸ் உடைய ஃபிலிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சாதாரண பையனா வந்து இன்னைக்கு உலகமே வியக்கிற ஒரு கேப்பப் ஐகானா எப்படி மாறினாரு, அவரோட வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள் என்ன, இதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிலிக்ஸ் பிறந்தது செப்டம்பர் 15, 2000 ஆண்டு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நகரத்தில் இவர் வந்து பிறந்தாரு. இவரோட நிஜ பேர் லீ ஃபெலிக்ஸ், கொரிய பேர் லீ ஜாங் பாக். சின்ன வயசுல இருந்தே ஃபிலிக்ஸ் ஒரு சுட்டி பையனா இருந்தாரு. 12 வருஷம் டேக்வாண்டோ கத்துக்கிட்டு அதுல பிளாக் பெல்ட் வாங்கின ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆனா இசைமேல இருந்த ஆர்வத்தால 2017 தனியா கொரியாவுக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச கொரியன் மொழி ரொம்ப கம்மி, ஆனா சாதிக்கணுங்கிற வெறி மட்டும் அதிகமா இருந்துச்சு ஃபிலிக்ஸுக்கு. ஃபிலிக்ஸோட வாழ்க்கையில மிக மோசமான நாள் எது தெரியுமா? ஸ்ட்ரே கிட்ஸ் உருவாக்கத்துக்காக நடந்த ரியாலிட்டி ஷோவில் அவருக்கு கொரியன் மொழி சரியா வரலன்றதுக்காக பாதியிலேயே வெளியேற்றப்பட்டாரு. அந்த நிமிஷம் அவரோட கனவே உடைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா அவருக்காக அவரோட சக நண்பர்களும் சேர்ந்து அழுததையும் ஃபிலிக்ஸ் அழுததையும் யாராலையுமே மறக்க முடியாது. ஆனா அந்த தோல்வியை அவர் ஏத்துக்கல. இன்னும் அதிகமா உழைப்பேன்னு சொல்லி கொரிய மொழியை தீவிரமா கத்துக்கிட்டாரு. அவரோட விடாமுயற்சியை பார்த்து JYP அவருக்கு மறுவாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கும் அந்த ஃபிலிக்ஸ் இல்லாம ஸ்ட்ரே கிட்ஸ் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தன்னை உயர்த்தி காட்டிட்டாரு. ஃபிலிக்ஸ்னாலே 2 விஷயம்தான். ஒன்னு அவரோட டீப் வாய்ஸ். காட்ஸ்மேன் பாட்டுல குக்கிங் லைக் அ செஃப்னு அவர் பாடும்போது அந்த வைஃபே வேற லெவல்ல இருக்கும். இன்னொன்னு அவரோட முகத்துல இருக்கிற அழகான மச்சங்கள் தான். ஆரம்பத்துல இது ஒரு குறையா நினைச்சு மேக்கப் போட்டு மறைச்ச ஃபிலிக்ஸ் இன்னைக்கு அதை தன்னோட அடையாளமா மாத்திக்கிட்டாரு. ஏன்னா ஸ்டேஸ் ஆகிய நீங்க அவரோட அந்த இயற்கையான அழகத்தான் ரொம்ப விரும்புறீங்க இல்லையா? மேடையில மாசா பெர்ஃபார்ம் பண்ணாலும் நிஜத்துல ஃபிலிக்ஸ் ஒரு சன்சைன். சக உறுப்பினர்களுக்கு பிடிச்ச ப்ரௌனி செஞ்சு கொடுக்கறதுல இருந்து 2022 முதுகு தண்டில் வலி ஏற்பட்ட போதும் ரசிகர்களுக்காக சிரிச்சுக்கிட்டே மேடையில பெர்ஃபார்ம் பண்ணது வரை ஆஸ்திரேலியால இருக்கிற தன் அம்மாவை அடிக்கடி பார்க்க முடியாம தனிமையில தவிச்ச நாட்களும் அவருக்கு உண்டு. ஆனா அந்த வரிகளையெல்லாம் தன்னோட நடனத்தினாலேயும் பாட்டினாலேயும் ஒரு சக்தியா மாத்திக்கிட்டாரு. தோத்து போன இடத்திலேயே ஜெயிச்சு காட்டின ஃபிலிக்ஸோட இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு ஃபிலிக்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம் இது? அவரோட ஆழமான குரலா இல்ல அவரோட சிரிப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் யாரை பத்தி போடணும்ன்றதையும் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.